ஹலோ டீச்சர்ஸ். இப்போ நம்ம பிஜிடிஆர்பி மேக்ஸ்ல யூனிட் 4ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சிங்குலர் பாயிண்ட்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். சரிங்களா? இதெல்லாம் எஃப் ஆஃப் இசட் ஃபங்க்ஷன். இது பார்த்தீங்கன்னா சிங்குலர் பாயிண்ட் அட் இசட் ஈக்குவல் டு ஏ. சரிங்களா? இந்த இசட்ன்ற பாயிண்ட்ல என்ன சிங்குலர் பாயிண்ட்னு சொல்றோம். எஃப் ஆஃப் இசட்டுக்கு சிங்குலர் பாயிண்ட் இது. அப்புறம் இது வந்து எஃப் ஆஃப் ஏ. இதுல அந்த சிங்குலர் பாயிண்ட் இசட் ஈக்குவல் ஏன்னு சொல்லியிருக்கோமா, அந்த ஏ வந்து இதுல அப்ளை பண்ணா எஃப் ஆஃப் ஏ அந்த வேல்யூ என்னன்னு இது சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ 1/z இந்த டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 போடுங்க. சரிங்களா? டினாமினேட்டர் ஈக்குவல் 0 பண்ணா இசட் ஈக்குவல் 0ன்னு அர்த்தம். சரிங்களா? இசட் ஈக்குவல் 0னா இங்க என்ன வரும்? 1/0 அப்படின்னு. 1/0னா என்ன வேல்யூ? இன்ஃபினிட்டி. அதான் இங்க இன்ஃபினிட்டின்னு எழுதிருக்கும். சரிங்களா? இப்போ 0ன்றது என்னது? சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் விட்டணும், மேல இருக்கிறத விட்டணும், கீழே இருக்கிறது மட்டும் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்படி 0ன்னு போட்டா அதுதான் வந்து சிங்குலர் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து 1/z into z minus 1 இருக்குது. இப்போ இங்க வந்து z into z minus 1 ஈக்குவல் டு 0 போடுங்க. z ஈக்குவல் டு 0 வரும், z minus 1 ஈக்குவல் டு 0 வரும், z ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்ப 0,1ன்றது தான் சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? சரி, z வந்து இங்க 0ன்னு அப்ளை பண்ணினா இது என்ன ஆயிரும்? ஃபுல்லா 0 ஆயிரும். 1/0 இன்ஃபினிட்டி வரும். 1 அப்ளை பண்ணாலும் 1 minus 1 0ன்னு வந்துரும். டோட்டலா 1/0 இன்ஃபினிட்டி வரும். 0ன்னு அப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி, 1ன்னு அப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி. சரிங்களா? 0,1ன்றது சிங்குலர் பாயிண்ட். 0, 1 சிங்குலர் பாயிண்ட் இதுல அப்ளை பண்ணா அதோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏ ஓட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. சரிங்களா? சரி, அடுத்தது 1 + z by 1 + z² இருக்குது. இப்போ மேல இருக்கிறத பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. டினாமினேட்டர் மட்டும் தான் ஈக்குவல் டு 0 பண்ணும். 1 + z² ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ 1 + z² ஈக்குவல் டு 0. z² ஈக்குவல் என்ன வரும்? +1 ஆன்சர் பேசினா -1 வரும். அப்போ z ஈக்குவல் என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1 வரும். சரிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1 என்ன வரும்? i. அப்போ z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் i. இதான் வந்து சிங்குலர் பாயிண்ட். பிளஸ் i1 மைனஸ் i1. சரிங்களா? சரி, இங்கதான் டினாமினேட்டர் 0 பண்ணிட்டோம். அப்போ 0 அப்படின்னு போடுறேங்க. எனிதிங் பை 0 என்ன வரும்? இன்ஃபினிட்டி வரும். ஆன்சர் வந்து என்னது? இன்ஃபினிட்டி. சரிங்களா? இதான் ஆன்சர். சரி, இதனுடைய சிங்குலர் பாயிண்ட் என்ன? i, மைனஸ் i. அடுத்து 1 e பவர் மைனஸ் z இருக்குது. சரிங்களா? இப்போ இங்க டினாமினேட்டரே இல்ல. சரிங்களா? டினாமினேட்டரே இல்ல. இந்த டினாமினேட்டரே இல்லைன்னா இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? 1 + e பவர் இன்ஃபினிட்டி அதான் வந்து சிங்குலர் பாயிண்ட். டினாமினேட்டரே இல்லைன்னா இன்ஃபினிட்டின்றது சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? 1 + e பவர் இன்ஃபினிட்டி. இங்க என்ன வரும்? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 1/e பவர் இன்ஃபினிட்டி தான். அதுவும் வந்து அன்டிஃபைன்ட். இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணா 1 + e பவர் இன்ஃபினிட்டி வந்து அன்டிஃபைன்ட். அதான் கேள்வி. அன்டிஃபைன்ட். இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். 1/e பவர் இன்ஃபினிட்டி அதுவும் அன்டிஃபைன்ட் தான். சரிங்களா? சரி, இதெல்லாம் இன்ஃபினிட்டி, இது வந்து அன்டிஃபைன்ட். ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து இங்க வாங்க. e பவர் 1/z, e பவர் -1/z. சரிங்களா? இங்க இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணாதான் அன்டிஃபைன்ட் வருது. அதனால இது வந்து இன்ஃபினிட்டின்றது சிங்குலர் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் வந்து பெரும்பாலும் இன்ஃபினிட்டி தான் சிங்குலர் பாயிண்ட். அடுத்தது e பவர், இது e பவர் z, இது e பவர் 1/z. அந்த ஃபார்மேட் இங்க அப்ளை பண்ண முடியாது. இங்க இன்ஃபினிட்டின்னு போட்டோம்ல, இது இங்க இன்ஃபினிட்டின்னு போட முடியாது. 1/∞ என்ன வரும்? 1/∞ 0 வரும். e பவர் 0 வேல்யூ என்ன ஆயிடும்? 1ன்னு வந்துடும். சரிங்களா? அப்ப z இன்ஃபினிட்டின்னு வராது. e பவர் z தான் இன்ஃபினிட்டி. e பவர் 1/z என்ன வரும்னா 0ன்னு வரும். பட் e பவர் 1 இங்க 0ன்னு அப்ளை பண்ணா 1/0 வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. e பவர் இன்ஃபினிட்டின்னு வந்துச்சு. அன்டிஃபைன்ட் வந்துச்சு. ஓகேங்களா? திருப்பி இங்க பாருங்க. e பவர் -1/0 பண்ணா e பவர் -1/0 அதுவும் இன்ஃபினிட்டி தான். e பவர் -இன்ஃபினிட்டின்னு வரும். சரிங்களா? அப்போ அன்டிஃபைன்ட் வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு என்னன்னா, இந்த மாதிரி டினாமினேட்டர் வந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு 0ன்னு போட்டா கண்டிப்பா இன்ஃபினிட்டி தான் வருது எஃப் ஆஃப் ஏ. இந்த மாதிரி டினாமினேட்டர் இல்லைன்னா என்ன வருது? ஆன்சர் அன்டிஃபைன்ட் வருது. நான் வச்சுக்கேன். ஒன்னா இன்ஃபினிட்டி சிங்குலர் பாயிண்ட் வரும், இல்லைன்னா 0 சிங்குலர் பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்து sin z cos z. இந்த மாதிரி sin z cos z வந்துச்சுன்னா இங்க டினாமினேட்டரே இல்ல. அப்ப என்ன வரும்? z போல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? 0ன்னு அப்ளை பண்ண முடியாது. z ஒன்னா 0 இல்லைன்னா இன்ஃபினிட்டி தான், ரெண்டு தான் அப்ளை பண்றோம். இங்க 0ன்னு அப்ளை பண்ணா sin 0ன்னு வரும். sin 0ன்னா சிங்குலர் பாயிண்ட், sin 0ன்னா வேல்யூ 0ன்னு ஆயிரும். இங்க 0 அப்ளை பண்ணா cos 0 வேல்யூ என்னது? 1ன்னு வந்துடும். அப்போ இன்ஃபினிட்டி வரல, அன்டிஃபைன்ட் வரல. நாம இங்க z-க்கு ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி வரணும், இல்லைன்னா அன்டிஃபைன்ட் வரணும். அதுதான் வந்து சிங்குலர் பாயிண்ட். ஓகேங்களா? சரி, பாருங்க. அடுத்தது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணலாம். சைன் இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்ட். இங்க காசு z போல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க, அதுவும் அன்டிஃபைன்ட். சரிங்களா? சைன் இன்ஃபினிட்டி, காஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னு z-க்கு அப்ளை பண்ணா மட்டும்தான் அன்டிஃபைன்ட் வருது. அதனால இன்ஃபினிட்டின்றது சிங்குலர் பாயிண்ட். ஓகேங்களா? சரி, பெரும்பாலும் இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு இன்ஃபினிட்டி வரும். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன வரும்? இன்ஃபினிட்டி வரும். சரிங்களா? இது எக்ஸ்போனன்ஷியல் e பவர் இது 1/z. ஓகேங்களா? இது e பவர் -1/z. e பவர்ல 1/z வந்துச்சுன்னா அது வந்து 0 தான் வரும். சரிங்களா? இப்போ இங்க எழுதிருக்கிறது போல சிங்குலர் பாயிண்ட். அந்த சிங்குலர் பாயிண்ட்டுக்கு என்ன ஆன்சர்? எஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ல இந்த சிங்குலர் பாயிண்ட் அப்ளை பண்ணா என்ன வருது? ஆன்சர் இன்ஃபினிட்டி, அன்டிஃபைன்ட் வருது. அப்ப ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு வரணும், அன்டிஃபைன்ட் வரணும். அந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா எந்த வேல்யூ அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் வருதோ அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்றோம்? சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். சிங்குலர் பாயிண்ட்டும் அதனுடைய வேல்யூ, சிங்குலர் பாயிண்ட்ல எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஏற்கனவே ஒரு 6 கொடுத்துருக்கேன். இது ஒரு 7வது. எல்லாமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட்ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்ததா சம்ஸ் போட போறோம் இதை பேஸ் பண்ணி. அதனால நல்லா படிச்சுங்க. 7th 1/sin z சரிங்களா? 1/sin zனா இன்ஃபினிட்டி நீங்க அப்ளை பண்றீங்க. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா 1/sin இன்ஃபினிட்டின்னு வரும். அப்படி 1/sin இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா அது வந்து என்னது? அன்டிஃபைன்ட். அன்டிஃபைன்ட் வந்துச்சுங்களா? அப்போ இந்த இன்ஃபினிட்டின்றது சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? அன்டிஃபைன்ட் வந்தாலும் சிங்குலர் பாயிண்ட், இன்ஃபினிட்டின்னு ஆன்சர் வந்தாலும் சிங்குலர் பாயிண்ட். இங்க பாருங்க n பை பிளஸ் ஆர் மைனஸ் n பைன்னு வச்சுங்க. n பைன்னு அப்ளை பண்ணீங்கன்னா sin n பைன்னு வரும். sin பைனாலும் 0, sin 2 பை 0, sin 3 பை 0, sin 4 பை 0, sin மைனஸ் பையும் 0 தான். sin மைனஸ் 2 பை அதுவும் 0 தான். அதுதான் பிளஸ் ஆர் மைனஸ் n பைன்னு போட்டுருக்கேன். எல்லாமே 0 ஆயிருது. அப்ப டினாமினேட்டர் ஃபுல்லா 0. 1/0 என்ன வரும்? இன்ஃபினிட்டி ஒரு ஆன்சர். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் n பை நீங்க z க்கு அப்ளை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ என்ன வருது? இன்ஃபினிட்டி வருது. அதான் இன்ஃபினிட்டி வருது. சரிங்களா? சரி. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா அன்டிஃபைன்ட் வருது ஆன்சர். பிளஸ் ஆர் மைனஸ் n பைன்னு அப்ளை பண்ணா என்ன வருது? இன்ஃபினிட்டின்னு வருது. சரிங்களா? அப்ப இன்ஃபினிட்டின்றது இதனுடைய சிங்குலர் பாயிண்ட், பிளஸ் ஆர் மைனஸ் n பையும் இதனுடைய சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? சரி. இப்போ இது வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அதெல்லாம் வரும். சரிங்களா? இந்த டிஃபரெண்ட்லாம் வேணும்னா நீங்க நம்ம மெம்பர்ஸ்ல போட்டிருக்க வீடியோ அது வந்து போய் பாத்துக்கங்க. சரிங்களா? சரி. மெம்பர்ஸா ஜாயின் பண்ணி அந்த வீடியோ போய் பாத்துங்க. அது வந்து 119 ரூபீஸ் தான். 119 ரூபாய் தான் அந்த மெம்பர்ஸ்க்கு. அதை நீங்க ஜாயின் பண்ணி அந்த வீடியோஸை இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா பாத்துங்க. சரி. அடுத்தது 1/cos z இருக்குது. இதை பாருங்க. அடுத்து இன்ஃபினிட்டி நீங்க அப்ளை பண்றீங்க. 1/cos இன்ஃபினிட்டி வரும். 1/cos இன்ஃபினிட்டினா என்னது? அன்டிஃபைன்ட். இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா அன்டிஃபைன்ட். ஓகேங்களா? அடுத்தது பிளஸ் ஆர் மைனஸ் 2n + 1 π/2 வருது. cos π/2னா 0. சரிங்களா? அடுத்தது இங்க 0ன்னு போட்டீங்கன்னா இது 0 ஆயிரும். 1 π/2 வரும். cos π/2னா 0. அடுத்தது 1 அப்ளை பண்ணா 2 + 1 3 π/2. cos 3 π/2 அதுவும் 0 தான். இப்போ 1/0 தான் வரும். இது பூரா அப்ளை பண்ணிக்கலாம். 1/0 வேலை என்னது? இன்ஃபினிட்டி. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 2n + 1 π/2 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1/0ன்னு வரும். 1/0 வேலை என்னது? இன்ஃபினிட்டி. சரிங்களா? சரி. அப்போ இன்ஃபினிட்டிவும் பிளஸ் ஆர் மைனஸ் 2n + 1 π/2 ரெண்டுமே என்னது? சிங்குலர் பாயிண்ட் தான். சரிங்களா? எண்ணுக்கு பதிலா 0 1 2 3 இதான் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ நீங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ரெண்டு தான் சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? இந்த சிங்குலர் பாயிண்ட்டுக்கு வேல்யூ வந்து இதான். சரி. அடுத்தது 1/sin hz. சரிங்களா? சரி. 1/sin hzனா இங்க முதல்ல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா 1/sin இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா அது என்ன ஆன்சர் வருது? அன்டிஃபைன்ட் வருது. அப்போ இன்ஃபினிட்டின்றது சிங்குலர் பாயிண்ட். அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் n பை i. சரிங்களா? இங்க z போல பிளஸ் ஆர் மைனஸ் n பை i அப்ளை பண்ணா என்ன வருது? இன்ஃபினிட்டி வருது. பிளஸ் ஆர் மைனஸ் n பை i அப்ளை பண்ணீங்கன்னா z போல இதோட வேல்யூ ஃபுல்லா 0 ஆயிரும். 1/0 என்ன வரும்? இன்ஃபினிட்டி வரும். ஓகேங்களா? சரி. பாருங்க இந்த sin z-க்கும் sin hz-க்கும் டிஃபரெண்ட் பாத்துங்க. sin z இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் n பை, sin hz இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் n பை ஒரு i சேர்ந்து வருது. சரிங்களா? சரி. இது 1/cos hz. இது 1/cos z. இது 1/cos hz. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் 2n + 1 π/2. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் 2n + 1 π/2 கூட என்ன வருது? ஒரு i வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? இந்த இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா cos h இன்ஃபினிட்டி அது வந்து அன்டிஃபைன்ட். ஓகேங்களா? இந்த வேல்யூ ஃபுல்லா அப்ளை பண்ணீங்கன்னா 1 இது ஃபுல்லா 0 ஆயிரும். 1/0 வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. அதான் இங்க இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி. இந்த எண்ணுக்கு தான் இங்க 0 1 2, இந்த எண்ணுக்கு தான் இங்க 0 1 2 அப்ளை பண்ண போறோம். அதான். சரிங்களா? இது பூரா சிங்குலாரிட்டி. இது வந்து என்னது? இந்த சிங்குலாரிட்டியில அந்த f of a ஓட வேல்யூ. இந்த சிங்குலாரிட்டியை இங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ தான் இது. சரிங்களா? 10 இது கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.